கோலி, தோனி இந்த 2 பேருக்கும் எந்த அறிமுகமும் தேவையில்ல. தொடர் தோல்விகள், பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு 2022 ஜனவரி மாதம் விராட் கோலி இந்திய கிரிக்கெட் டெஸ்ட் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகினார். அதை பற்றி அவர் கூறும்போது, என் ஃபோன் நம்பர் நிறைய பேர்கிட்ட இருந்தது. டிவியில், பொது வழியில் நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. பொது வழியில் சொல்கிறத எனக்கு சொல்கிறதா எடுத்துக்க முடியாது. ஆனால் ஒரே ஒருத்தர் தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். அது MS தோனின்னு சொல்லியிருந்தார். பொதுவாகவே தோனியை தொடர்பு கொள்வது கடினம் என்பது அனைவரின் கருத்து. ஒரு நிகழ்ச்சியில் ரசிகர் ஒருவர் தோனியிடம் இதை குறித்து கேட்டபோது, தோனி, ஆமாம், என்னை தொடர்பு கொள்வது சற்று சிரமம்தான். ஆனால் ஒருவருடைய வாழ்வில் கடினமான தருணங்களை நம்ம கூட இருக்கணும். நான் விராத்துக்கு தேஜாவு இன்னும் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னார். தேஜாவு என்பதற்கு என்ன அர்த்தம்? அது ஒரு பிரெஞ்சு வார்த்தைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் என்பது பொருளாம். தோனி கோலியிடம், மக்களே, இதை நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேன்டா என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி ஒருத்தருக்கு கஷ்டம்னா இதனால் வந்துச்சு, அதனால் வந்துச்சு, இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்னு பொது வழியில் பேசுகிறதுக்கு நம்ம தயங்குறதே இல்லை. அந்த இடத்துல இருக்கும்போது எவ்வளோ வேதனை என்பது புரியாமல் பல வேலைகளில் பேசுகிறோம். நம்ம ஃப்ரெண்டு, நம்ம சொந்தக்காரன் இக்கட்டான நேரத்தில் இருக்கும்போது வாய்ப்பு கிடைச்சிச்சின்னு குத்தி கொதறாமல், இதெல்லாம் நடக்கிறதாண்டா, நானும் அனுபவிச்சிருக்கேன், உடஞ்சிராத அப்படின்னு சொல்கிறது போல் நல்ல உதவி வேறு இல்லை, பார்த்துக்கிடுங்க. இதுபோன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.